தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் நடத்தும் இந்த குழந்தைகள் 100 நிகழ்ச்சியில் வந்து இந்த கல்வி திருவிழாவில் வந்து கலந்து கொள்வதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது முதல் முறையாக நான் கலந்து கொள்கிறேன். ஏன்னா வெங்கட் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அந்த யூனியனில் இருக்கிற குழந்தைகளுக்காக நலத்திட்டங்கள் பண்ணுகிறார்கள் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கும் அப்படி என்று சொல்லி இந்த பங்களிப்பை இருந்தோம். இதுபோல் மட்டுமல்ல, எங்களுடைய மாநிலத்தில் செல்பதி அவர்களும் வந்து அவருடைய பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அவரால் வர முடியவில்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றா கன்னியாகுமரியில் இருந்தோம். ஒரு முக்கியமான மீட்டிங் தலைவர் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இங்கே வந்துட்டு அவங்க முடித்து நாளை தான் வருகிறார்கள். ஸோ இங்கே சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கும் இந்த யூனியன் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு ஏவியில் காமிச்சாங்க, ஒரு ரிப்போர்ட்டருடைய வேலை வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதாவது வந்து அவங்க நியூஸ் சேகரிக்க கொண்டு அவங்க உடலையும் சரி மனதையும் சரி எல்லாத்தையும் வந்து வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸோட எவாலுவேஷனே மாறி போச்சு. முன்னாடி வந்து ஒரு நியூஸை எடுத்து ஆஃபீஸ் வந்து கொடுக்கறது போக இப்போ டிஜிட்டலில் எல்லாருமே ரிப்போர்ட்டாக செய்கிறாங்க. இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஆக்சஸ் இருக்கும்போது உடனுக்குடி நியூஸ் கொடுக்கறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதை வந்து இந்த இருக்கிற ரீசன்ட் மீடியாஸ் வந்து அதை நல்லா பண்ணிட்டு வராங்க. அது மட்டுமல்ல, ஊடகத்துறையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லும். ஏன்னா நல்ல ஒரு நிகழ்வுகளையும் சரி செய்திகளையும் வந்து மக்களிடம் எடுத்து சொல்லும் நீங்கள் உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, நடுநிலை செய்திகளை கொண்டு வருவதற்காக எல்லாரும் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் வந்து ஊடகத்தினுடைய பவர் வந்து இன்னும் மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது வலிமையாக உள்ளது. அதை இன்னும் மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்கு இந்த யூனியன் வந்து உங்களுக்கு வீட்டு சைட்லையும் சரி, அதாவது ஃப்ரண்ட் எண்டில் அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் பண்ணுவது வந்து ஒரு பெரிய ஒரு தருணம். அதற்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது 100 இது 200 ஆச்சு. அதுக்கப்புறம் மேலும் மேலும் 300 400 ஆக வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி கண்டிப்பாக தொடர்ந்து என்னுடைய பங்களிப்பு இந்த யூனியனுக்கு இருக்கும் என்ற உத்தரவாதத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை